மாடு குட்டி, ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அதான் லேட்டு. என்ன கொண்டு வந்திருக்க? அம்மா இது என்ன தூக்குவாளி? இதுக்குள்ளதான் நான் கொண்டு வந்தது இருக்கு. சரி, ஏன் லேட்டுன்னு சொல்லு. காலையில நேரத்திலேயே என் அண்ணனும் பக்கத்து வீட்டு அண்ணனும் மலைக்கு போயிருந்தாங்க. சரி, எதுக்குன்னா எதுக்குன்னா இதுக்கு தான். தேனட. அண்ணனும் பக்கத்து வீட்டு அண்ணனும் எப்பவுமே போவாங்க மாசம் மாசம். அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில வெள்ளனே எந்திரிச்சு போயிட்டாங்களா, வரும்போது நிறைய கொண்டு வந்தாங்க. அதான் அண்ணன் வேலைக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் இதுல மாட்டிக்கிட்டு இருந்த 1-2 தேனி எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க. இதை எப்படிடா சாப்பிடணும்? இந்த அப்படியே வாயில வச்சு அப்படியே உறிஞ்சுங்க. எப்படி எப்படி வாயில வச்சு? வாயில வச்சு அப்படியே உறிஞ்சணும். அப்படியா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இனிப்பு, அப்புறம் கொஞ்சம் காட்டம், லைட்டா கசப்பு, எல்லா சுவையும் மொத்தம் 6 சுவையும் சுத்தமான மலை தேனில் இருக்கும்னு எங்க அண்ணன் சொல்லும். சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா சாப்பிடுங்க. போதும், எடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ்வளோ ஒன்றும் நல்லல, சுமாராக தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கா? நான் உங்களுக்காக ஆசை ஆசையா கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த தேன் சுமாராக தான் இருக்கு, அதை அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வை. வாங்க, உங்களுக்காக போய் கொண்டு வந்தேன் பாருங்க. என் கை. உன் கை தாண்டி, உன் கை தான். நீ கொண்டு வந்த தேனடையில இருந்த தேனை விட உன் கையில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு பாரு, இந்த தேன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்படி இப்படி உறிஞ்சு சாப்பிடவா? வாங்க. குடுடி மானுக்குட்டி. மானுக்குட்டி, நீ சொன்ன மாதிரி அந்த 6 சுவையும் உன் கையில தாண்டி இருக்கு. கொஞ்சம் இடம் கொடுத்தா மரத்தை பிடிக்கிற ஆம்பளை பத்திக்கிறது சரியா தான் இருக்கு. கையை விடுங்க. விடுங்க. விட மாட்டேன். விடுங்க சொன்னேன். விட மாட்டேன். விடுங்க. மானு, எப்பவும் உன் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் காலம் வரணும். விடுங்க கையை. கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்கனே, இப்போ என்ன கையை தானே பிடிச்சிருக்கேன். கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு. கையை விடுங்க, நான் தாவணியில தொடச்சுக்கிறேன். அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். குடுடி குடு. ஒருத்தர் பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்தான்னா விடணும். இப்ப பாரு நான் எப்படி க்ளீன் பண்ணி தர்றேன்னு. போதுமே, விடுங்க. இருடி இருடி இருடி. போதும், எனக்கு கூசுது. விடுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த ஒரு விரல் தான். விடுங்க. இந்த வச்சுக்கோ. சேட்டை சேட்டை. ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சேட்டை இருக்கக்கூடாது தெரியுமா? ஆஹா, அப்புறம் எவ்வளவு இருக்கணும்? சேட்டையே பண்ணக்கூடாது, சமத்து பிள்ளையா இருக்கணும். சரி, சமத்து பிள்ளையா இருக்கேன். இப்போ என்ன செய்யணும்? கையை விடணும். அது எப்பவுமே விட மாட்டேன். புலி. ம், யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. கையை விடுங்க. இங்க வந்து யாரு என்னடா பார்க்க போறாங்க? அப்படி இருந்தாலும் நான் கையை தானே பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னப்பா, நீங்க ஆம்பளை, நான் அப்படி இல்லைல்ல. கையை விடுங்க புலி. சரி, இந்த ரொம்ப கெஞ்சுற, வச்சுக்கோ போ. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு சேட்டை இருக்கக்கூடாதுன்னு. இது சேட்டை இல்லடா மானு, உன் மேல இருக்கிற ஆசை. நீங்க எப்பவுமே இப்படித்தானா? இல்ல, உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் இப்படி. சரிதான். மானு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்களேன். இந்த எஸ்டேட்டோட ஓனரை நீ பார்த்துருக்கியா? எங்க முதலாளி ஐயாவையா? பார்த்ததில்ல. ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். ஆமா, உங்க முதலாளி ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கா? இல்ல. சரி, அப்படின்னா உங்க முதலாளி ஐயா ஒரு நாள் உங்க முதலாளி அம்மா கூட உன் வீட்டுக்கு வந்து உன் அண்ணன் கிட்ட உன்னை பொண்ணு கேட்டா என்ன பண்ணுவ? என்னது? என்னடா, எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? அப்புறம் நீங்க கேக்குறது அப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் எங்கேயாவது நடக்குமா? ஏன்? அப்புறம் என்ன? அவங்க எங்க, நாங்க எங்க? அவங்க இங்க ஊட்டியில தான் இருக்காங்க, நீங்களும் இங்க ஊட்டியில தான் இருக்கீங்க. சும்மா விளையாடாதீங்க. இல்லடி, நீ நல்ல அழகான பொண்ணா இருக்க. நல்ல மான் குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு நல்ல சலசலன்னு வாய் ஓயாம பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நான் சொன்ன மாதிரி உன்னை உன் முதலாளி ஐயா பார்த்தாருன்னு வை, உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு உங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் நடக்காது. சும்மா இருங்க. அதெல்லாம் சினிமாவில் தான் அப்படியெல்லாம் நடக்கும். நிஜத்துல நடக்கிறத தானே சினிமாவா எடுக்கிறாங்க. நீ வேற நல்ல அழகான பொண்ணா இருக்க, உன் முதலாளி கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவர் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை பொண்ணு கேட்டா நீ என்ன பண்ணுவ?
என்ன பண்ணுவேன்னு கேட்டா நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்டா? முதல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? எனக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதான் ஏன் நடக்காது? ஏன்னா ஏன்னா அப்படித்தான், நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் கதையிலையும் படத்துலையும் தான் அப்படியெல்லாம் நடக்கும். சரி, கதைன்னே வச்சுக்கோ. அப்படி ஒருவேளை நடந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா நானும் சம்மதிக்க மாட்டேன். ஏன்டா? ஏன்டாண்ணா இது என்ன கேள்வி? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன எதுக்கு இப்போ இந்த கேள்வி? இல்ல, சும்மா கேட்டேன். சும்மா எதுக்கு கேட்குறீங்க? கேட்கணும்னு தோணுச்சுடா, அதான் கேட்டேன். அதுக்கு ஏன் என்ன போட்டு இப்படி கடிக்கிற? இப்படியெல்லாம் கேட்கறது எனக்கெல்லாம் பிடிக்கல. கேட்க தானே செஞ்சேன். இங்க பாருங்க, நான் உங்களை மனசுல நினைச்சிட்டேன். இனிமே நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. மனு, கையை எடுங்க. நீ இப்படிலாம் பேசாத. கையை எடுங்க சொல்றேன். நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, அது உங்க கூட தான், உங்க நினைப்போட தான். மனு, என்கிட்ட ஒன்றும் யாரும் பேச வேண்டாம். மானுக்குட்டி, மானுக்குட்டி இங்க பாருடி. இனிமே அப்படி கேட்க மாட்டேன். ஆமா, இது ஏது பைக்கு? நீங்க வரும்போது கார்ல தானே வந்தீங்க? கார் இருக்கு, இதுவும் என்னோடது தான். எங்க மெட்ராஸ்ல இருந்து இந்த பைக்லயே வந்தீங்களா ஊட்டிக்கு? நான் சென்னைக்கு போகலடி, கோயம்புத்தூர் தான் போயிருந்தேன். கோயம்புத்தூருக்கா? அங்க எதுக்கு? அங்க டீ போர்டில் ஒரு வேலை. டீ போர்டுல உங்களுக்கு என்ன வேலை? அது வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். வரும்போது அப்படி பைக்கில் வந்துட்டேன். கோயம்புத்தூர்ல எங்க உங்க பைக்கை வச்சிருந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், வாங்கிட்டு வந்தேன். ம் சரி. அப்புறம் மனு, ம் மிரட்டாதடி, மிரட்டாம கேளு. நான் கோவமா இருக்கேன் அப்படிதான் கேட்பேன். என்ன? போ, அப்படின்னா நானும் கோவமா இருக்கேன். சரி சரி, கோவப்படக்கூடாது, நான் கோவத்தை விட்டுட்டேன். நான் இன்னும் விடலை. சரி கோவப்படாதீங்க, என்ன சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் கோவமா தான் இருக்கேன். என் பட்டு இல்ல, இல்லை என் ராஜா இல்ல, இல்லை என் செல்ல புலி இல்ல. இல்லை. இப்ப சமத்து பிள்ளையா திரும்பினா இன்னொரு தடவை தேன் சாப்பிடலாம். அப்படின்னா நான் சமத்து பிள்ளை தான். சேட்டை பிடிச்ச புலி, என்ன சொல்லுங்க. அது இன்னைக்கு நைட்டு நான் சென்னைக்கு போகிறேன். எதுக்கு? அப்படின்னா நாளைக்கு என்ன பார்க்க வர மாட்டீங்களா? ஆமாடி, ஆனால் ஒரே நாளில் வந்துடுவேன். நாளை கழிச்சு காலையில் இங்கே இருப்பேன். அப்படியா? சென்னைக்கு எதுக்கு? ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கண்டிப்பாக போயே ஆகணும். வேலை விஷயமா? அப்படியும் வச்சுக்கலாம். அப்படின்னா போயிட்டு நாளை கழிச்சு காலையில ஓடி வந்துடுவீங்களா? ஓடி வந்துருவேண்டி. சரி. மனு, இன்னொன்று கேட்கட்டா? கோவம் வர்றாப்புல ஏதாவது கேட்காம இருந்தா சரி, இல்லைன்னா அடிதான் வாங்குவீங்க. நீ 2 அடி கொடுத்தாலும் சரி. சரி, என்ன? உன் ஃபோன் நம்பர் கேட்டேன். அதுதானா? உன் நம்பர் கொடுடி மனு. நாளைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்கவே முடியாது, ஆனால் நான் ஃபோனில் பேசிப்பேன்ல. அப்புறம் வீடியோ கால்லாம் பண்ணுவேன், அதுலையாவது உன்னை பார்த்துக்குவேன்ல. நீங்க ஃபோன் பண்ணுனா எங்க அண்ணன் கிட்ட தான் பேச முடியும், வீடியோ கால் பண்ணுனா எங்க அண்ணனை தான் பார்க்க முடியும். ஏன் உன்கிட்ட ஃபோன் இல்லையா? எங்க வீட்ல ஒரு ஃபோன் தான் இருக்கு, அது எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு. மனு, அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேசுவேன்? அப்போ நான் உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். நீங்க எனக்கு ஃபோன் வாங்கி தர போறீங்களா? காசு ரொம்ப வச்சிருக்கீங்களோ? ஏன் வச்சிருக்க மாட்டேனா? அதெல்லாம் வச்சிருக்கேன், நான் உனக்கு வாங்கி தரேன். நீங்களே வேலை இல்லாம இருக்கீங்க. ஏண்டி மானுக்குட்டி, நான் இப்போ தானடி வேலை இல்லாமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வேலையே பார்க்கலையா? ஓ அப்பா, ஆமா ஆமா, அதான கார் வச்சிருக்கீங்க, பைக் வச்சிருக்கீங்க. சரி சரி. சரி, அப்போ நான் போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வந்து தரட்டா? அதாடி எங்க அண்ணன் பார்த்தா அவ்வளோதான். அப்படின்னா எங்கே வரணும்னு சொல்லு. அப்படியெல்லாம் எங்கேயும் வர வேண்டாம், ஃபோனும் வாங்கி தர வேண்டாம். ஒரு நாள் தானே மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்துடுவீங்கல்ல, வந்ததும் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். என்னடி? இங்க பாருங்க, சும்மா இருங்க. நீங்க ஃபோன் வாங்கி கொடுத்தா அதை நான் எங்கன்னு வைப்பேன்? எங்க அண்ணன் கேட்டா என்னன்னு சொல்லுவேன்? அது ஒன்று இருக்கா? ஒழிச்சு வச்சுக்கோ, சைலண்ட்ல போட்டுக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் மாத சம்பளத்தில் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க. அது வரைக்கும் வேண்டாம். இப்போ நீங்கள் சமத்து பிள்ளையா சென்னைக்கு போயிட்டு நல்ல பிள்ளையா திரும்பி வாங்க, போதும். அப்படின்னா நான் உன் கூட பேசாமல் உன்னை பார்க்காம ஒரு நாள் இருக்கணும், அதுதான் உனக்கு ஆசை என்ன? ஆமாம், நான் உங்களை பார்க்காம 3 நாள் தவியா தவிச்சேன்ல, நீங்கள் ஒரே ஒரு நாள் என்னை பார்க்காம என் கூட பேசாமல் தவியா தவிச்சு கடங்க, நாளை கழிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் அநியாயம்டி மனு. நியாயம் அநியாயம் எல்லாம் காதலுக்கு கிடையாது.
நல்ல பிள்ளையா போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ போயிட்டு வரேன். இந்த தேனடை என்ன செய்றீங்க, கொண்டு போறீங்களா? என் பேரை சொல்லி நீயே சாப்பிடு. அப்படின்னு தேனு ரொம்ப இனிக்குமே. நீயும் நல்லா பேச கத்துக்கிட்டடி. எல்லாம் தங்களுடைய திருவிளையாடலால் தான் புலி. இப்படி சிரிச்சுக்கிட்டே போனா தான் நீங்க வர்ற வரைக்கும் இந்த முகம் அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கும். பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன இப்போ நான் கிளம்பட்டா? ம். மனுக்குட்டி, ம், லவ் யூ டி. பத்திரமா போயிட்டு வாங்க. லவ் யூ டியூட். ட்ராயிங் முடிச்சாச்சா? எஸ் எம்கே, இதோ முடிய போகுது. எம்கே, ஆ, அவுட் சைடு இருக்கிற டோருக்கெல்லாம் டீ குட் போடுறதா இல்லை ஓ குட் போடுறதா? இந்த கிளையண்ட் பட்ஜெட்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டாரு, நம்ம இஷ்டம் தான். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும்னா நீ ஓக்கூட்டே போட்டுரு. ஓகே, இன்டீரியருக்கு மஹோகனி போடலாமா இல்லை ரோஸ்வுட் போடலாமா? எம்கே, சொல்லு டியூட். இந்தியன் ரோஸ்வுட் போடலாமா? பட்ஜெட் ஃப்ரீ கிளையண்ட்டுங்கிறீல. சரி, நீ அதை மட்டும் ஒரு தடவை அவர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே, அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான் பெண்டிங். மற்றபடி எல்லா டிராயிங்கும் முடிச்சாச்சு. பார்க்குறியா? யா, ஷோமி. ம், இந்த பாரு. இங்கே பாரு, அந்த சீலிங் இருக்கு பாரு, அது கீழே இருந்து மேலே பார்க்கும்போது இந்த பென்டகன் ஷேப்பில் வரணும்னு கேட்டார். பென்டகன்ல இருந்து அப்படி ஸ்டார் மாதிரி கிரியேட் ஆகுள்ள ஒரு டிசைன் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கிளையண்ட்டுக்கு போட்டோம்ல, அந்த டிசைன் ட்ரா பண்ணு. ம், சரி, அப்படின்னா அதை மாற்றிட்டு நான் உனக்கு மெயில் பண்ணட்டுமா? யா, ஷூர். எம்கே, கம்னிலா, டிராயிங் பண்ணிட்டியா? இங்கே பாருங்க, அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் காட்டினதை அப்படியே பென்சில் டிராயிங் பண்ணிட்டேன். பாருங்க. குட் குட், வெரி குட். நைஸ் நிலா, பர்ஃபெக்டாக இருக்கு டிராயிங். நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பென்சில் டிராயிங் போட பழகிட்டேன்னு வையேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணதும் அங்கே அப்படியே டிராயிங் போட பழகிடலாம். இந்த கற்றுக்கிறது அங்கே உனக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்படியே இன்னும் ஒரு 2-3 டிராயிங் போட்டு பழகு என்ன? ம், சரி. ஓகே ஓகே. டியூட், இங்கே பாரு, அவங்க கிட்ட காட்டு. பாருங்க மேடம். நைஸ், நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேனே புத்திசாலி பொண்ணுன்னு. அதான் ஒரே டைம் பார்த்ததும் நல்லா வரைய பழகிட்டேன். ஸ்கூல் டைமில் நல்லா டிராயிங் பண்ணுவியோ? ஆமாங்க மேடம். மேம் மேம் ஆமாங்க மேம். சூப்பராக இருக்குது. இப்படியே கண்டினியூ பண்ணி சீக்கிரமாக ஒர்க் கற்றுக்குவேன். கீப் இட் அப். தேங்க்யூ மேம். டியூட், சொல்லு எம்கே. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. ம், சொல்லு, என்ன பண்ணணும்? எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டி நானே போய் பார்த்துருவேன். நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு ஈவினிங் இவளை கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிற கம்ப்யூட்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்றியா? நான் பேசிட்டேன் அவங்க கிட்ட. ஈவினிங்னா எத்தனை மணிக்கு? ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே போ, ஆஃபீஸ் கார் எடுத்துக்கோ. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுமா? எம்கே, என்னோட சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல. நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டில் இருந்தாகணும். ஓ யா, ஓகே. அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, ஒரு 4 o'clock கிளம்பி போயிடு. நிலாவும் நீயும் ஒரு 4 o'clock கிளம்பி போங்க, ஆஃபீஸ் கார் எடுத்துக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் இவளை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ காரில் அப்படியே உன் வீட்டுக்கு போயிடு. இவளும் அப்படியே வந்துடுவா. எப்படி தனியாக வருவா? ஒன்று ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவளை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். எம்கே, எனக்கு காரெல்லாம் வேண்டாம். இந்த சென்னையில் உனக்கு ரூட் தெரியாது நிலா, சொல்கிறத கேளு. இல்லை எம்கே, இது எனக்கு ரொம்ப அதிகப்படியான சலுகை மாதிரி தெரியுது. வேண்டாமே ப்ளீஸ். சரி, ஓகே. அப்படின்னா ஒரு 2 or 3 days காரில் போ. ரூட் பழகினதுக்கப்புறம் நீ ஒன்று பஸ் பிடிச்சி வந்துரு, இல்லைன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்துரு. ஓகே? அப்படின்னா சரி, ஓகே. யா, குட். என்ன டியூட், உனக்கு ஓகேவா? 4 o'clock கிளம்பி போகிறதுன்னா எனக்கும் ஓகே. பட் இந்த டிராயிங் முடிக்கணுமே. அதுக்குள்ளே முடிக்க பாரு, இல்லைன்னா டிரைவில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு எனக்கு நைட்டுக்குள்ளே மெயில் பண்ணு போதும். அப்படியா? நான் நாளைக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படும்னு நினச்சேன். நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரமாட்டேன் டியூட். நாளைக்கு ஃபுல் ஷெட்யூலையும் ஆஃபில் போட்டுட்டேன். என்னாச்சு எம்கே? எனிதிங் பர்சனல் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்? யா, என்னோட ப்ரோ வராரு. ஓ, போன வீக்கெண்டே போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். போக முடியல, அதனால ப்ரோவே கிளம்பி வராரு. சரி, ஓகே. வேற எதுவும் வேலை இருக்கா அவருக்கு இங்கே? யா, மேபி. அப்படின்னா இந்த ஒர்க்கை நான் நைட்டுக்குள்ளே முடிச்சாகணும்னு எந்த அர்ஜென்ட்டும் இல்லைல்ல. நாளைக்கு வேணா வந்து பண்ணிட்டா? நோ, இன்னைக்கு ஒர்க் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடு. நைட்டு நீ அனுப்பிட்டேன்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அனுப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, அப்போ ஓகே. எம்கே, உங்கள் அண்ணனா வர்றாங்க? எஸ் நிலா. அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்தால் என்ன செய்யணும்? என்ன வேலை இருக்குது எனக்கு? என் ப்ரோ வராரு, நீயும் வீட்டில் இருக்கணும். அப்படியா? ம், சரி, ஓகே. எம்கே, நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் ரெடி. எஸ், கொடு. செக் பண்ணிக்கோ. நீ சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக போட்டாச்சு. யா, சூப்பர். நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்டேன். தட் இஸ் வினி. தேங்க்யூ எம்கே. வினினா வினி தான். சொன்ன டயத்துக்கு முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு பாத்தியா?
சரி நீ என்ன பண்ற, அப்படியே இதை கிளையண்ட்டுக்கு மெயில் பண்ணிடு, அப்புறம் ஃபோனில் பேசி கன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே எம்கே. அப்புறம் நாளைக்கு ஒன்று ஃப்ரீ பண்ணிக்கோ வினி. ஃபார் வாட் எம்கே? என் ப்ரோ வராரு. ஐயோ. ஸோ அவர் வரும்போது நீ கண்டிப்பாக இருக்கணும். ஐயோ எம்கே, எனக்கு நாளைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம் இருக்கு? என் ப்ரோ வராருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரை மீட் பண்றதை விட உனக்கு வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கு? உன் டாடி கிட்ட சொல்லு, அவரே வர சொல்லு. டாடி வேணா வருவாரு, எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதை ஸ்கிப் பண்ண முடியாது எம்கே. என்ன ப்ரோக்ராம் சொல்லு. அது பர்சனல். நீலா நீ போ, அடுத்த டிராயிங் பண்ணு. ஓகே. சொல்லு, எனக்கு தெரியாம உனக்கு என்ன பர்சனல்? அது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி யூஎஸ்ல இருந்து வரா, அவளை பிக்கப் பண்ணிட்டு அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, எப்போ ஃப்ரீயாவ? அது நாளைக்கு ஃபுல் டே பிஸி தான். ஒரு half அன் hour உன்னால ஃப்ரீ பண்ணிக்க முடியாதா? அது கஷ்டம் எம்கே. நோ, நாளைக்கு என் ப்ரோவை நீ மீட் பண்ற. ஷூ, இந்த கேஸ் வந்தா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது, ஆனா இவனும் விட மாட்டான். ஒவ்வொரு தடவையும் அவர் இங்க வந்தன்னா என்ன உடனே கூப்பிட்டு உட்கார வச்சிருவான். அவர் பார்வையே ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும், எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ச்சே, இவன் சரியான அண்ணன் பிள்ளையா இருக்கான். எப்படியாவது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டையை மூட்டி விட்டு இவங்க 2 பேரையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு நம்மளை தான் டென்ஷன் படுத்துறாங்க. இதுல என் அண்ணன் வேற. என்ன வினி, ஒரு 1 hour ஃப்ரீ பண்ண சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? வரேன் எம்கே, வரேன். நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? அதுவும் மாமா வராரு, வராம இருப்பேனா? தட்ஸ் குட். சரி போ, போய் கிளையண்ட் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணு போ. ஓகே. ஓ காட், இது என்னது? இது பெரிய இம்சை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது அவுட்டோர் ஷெட்யூல் போட்டிருப்பேன். டியூட். எஸ் எம்கே. அப்பா இப்போ எப்படி இருக்காரு? சேம், நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேளு டியூட். ஓகே, கேட்குறேன். அப்புறம் அந்த நிலா பொண்ணுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விடுறியா? எந்த விஷயத்தில்? உனக்கு தெரியாதா எந்த விஷயத்துலன்னு? சரி, ஓகே, பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் டியூட். இட்ஸ் ஓகே. என்ன மானு? நான் சும்மா தான் அழுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ போ, விளையாடு போ, இல்லைன்னா போய் தூங்கு போ. அவர்கிட்ட வீராப்பா பேசிட்டு வந்துட்டேன், ஒரு நாள் தானே போயிட்டு வாங்கன்னு. ஆனால் ஒரு நாள் அவரை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? ஃபோன் நம்பர் கேட்டப்போயே ஒழுங்கா கொடுத்துருந்துருக்கலாம், இல்லைன்னா அவர் நம்பரையாவது வாங்கி வச்சிருந்துருக்கலாம். அண்ணன் அசந்த நேரம் பார்த்து அண்ணனோட ஃபோன்ல இருந்து அவருக்கு கூப்பிட்டு பேசியிருக்கலாம் நாளைக்கு. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் மான வீம்பு. அவர்கிட்ட போய் அந்த வீரப்பிள்ளை நீ காமிக்க கூடாது. அவர் இருக்கும்போது அவர்கிட்ட சண்டை போட்டு வம்பளுக்கணும்னு தோணுது. அவர் இல்லைன்னா அவரை தான் தேடுது. எதுக்கு தான் ஓயாம ஊருக்கு போய்கிட்டே இருக்காரோ, இங்கேயே இருக்க வேண்டியதானே. இத்தனை வருஷமா அவர் இல்லாம தானே இருந்தோம். இப்ப எத்தனை நாள் அவரை தெரியும்? எதுக்கு இப்படி எல்லாம் தோணுது எனக்கு? மனு பாத்தியா, அவர் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. நான் நாளைக்கு ஒரு பொழுதை எப்படி கடத்துறது? நம்ம எப்பவும் போல எஸ்டேட்டை சுத்தி சுத்தி வந்து அவரை தேட வேண்டியதுதான். ஆனா அவர் இருக்க மாட்டாரு பத்தியா. யாரு வாசல்ல நின்று ஹார்ன் அடிக்கிறது? அண்ணனா? பக்கத்து வீட்டு அண்ணன் கூட வந்திருக்காங்களோ? யார் அது? அண்ணன் படக்குன்னு உள்ள வந்துருமே. என்ன மனு? என்ன, யார் வந்திருக்காங்க? ஓடுனவாமா. புலி மனு எதுக்கடி அழுதுட்டு இருக்க? நானா? இல்லையே. நான் பார்த்தேன், கண்ணீர் வடிஞ்ச தடை இன்னும் உன் கண்ணத்துல இருக்கு. அது நைட்டு சமையலுக்கு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தேன், அதான் கண்ணீர் வந்துருச்சு. நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க, போகலையா? இதோ கிளம்பிட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி தானே அழுதுட்டு இருந்தேன். இல்லையே, நீங்க தான் ஒரு நாள்ல வருவேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் அழ போறேன்? ஆனா இந்த ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாவா? ஆனா அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு, வேலை தான் முக்கியம், வேலையை பார்த்துட்டு வரணும். சரி இந்தா புடி. ஃபோன் வேண்டான்னு சொன்னனே. எனக்கு வேணும்டி, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. இந்தா வாங்கிக்கோ, புது சிம் போட்டிருக்கேன். மொபைலை சைலண்ட்ல தான் போட்டிருக்கேன், சரியா? உனக்கு எங்க வச்சுக்கணும்னு தோணுதோ வச்சுக்கோ. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஃபோன் வந்து ஆன் பண்ணி பேசுறதுக்கு தெரியும்ல. அது மட்டும் தான் தெரியும்.
இப்போதைக்கு அது போதும், எனக்கு உன் குரலை கேட்டால் போதும். மீதியை நான் நாள் கழிச்சு வந்து சொல்லித்தரேன். ம். ம். மொபைல் ஆனில் தான் இருக்குது, ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. பாஸ்வேர்டு கூட ஒன்றும் போடலை. கால் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மீதி எல்லாம் நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்லித்தரேன், சரியா? ம். மனு கொஞ்சம் சிரிடா. நாளை கழிச்சு வந்துருவீங்க தானே? வந்துருவேன்டி, கட்டாயமாக வந்துடுவேன். வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன். ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயே ஆகணும். சரி, போயிட்டு வாங்க. நீ இப்படி இருந்தால் நான் எப்படி போவேன்? கொஞ்சம் சிரிடா. ம், போதுமா? போதாதுதான், ஆனால் வேற என்ன பண்ண? இப்போதைக்கு போதும். ஆ, போங்க. எவ்வளவு தைரியமா வீட்டு வாசல்ல வந்து நின்று கீ 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 கீன்னு ஹார்ன் அடிக்கிறீங்க. யாராவது அக்கம் பக்கத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? இன்னும் யாரும் வேலை முடிச்சு வரல போல. அக்கம் பக்கத்து வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. அந்த தைரியத்துல தான் ஹார்ன் அடிச்சேன். ஆ, இல்லாட்டினா? இல்லாட்டினா மானுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டுருப்பேன். அதுவும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். ஆ, வருவாரு. சரி, கிளம்புங்க. இன்னைக்கு சம்பள நாள்ங்கிறதுனால தான் லேட் ஆகுது எல்லாரும் வர்றதுக்கு. வந்துருவாங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். கிளம்புங்க. ஒரு பிரச்சனையும் ஆகாதுடி. அப்படி ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷமே எல்லாரும் உன்னை மகாராணி மாதிரி பார்க்குற அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஆமா, பண்ணிடுவாரு. இவர் பெரிய மகாராஜா. என்னை மகாராணி மாதிரி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பண்ணிடுவாரு. என் மான்குட்டிக்கு நான் மகாராஜா தானே, இல்லையா? ஆ, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு நீ தாண்டி மகாராணி. எனக்கு மட்டும் இல்லை, இந்த எஸ்டேட்டுக்கே நீ தான் மகாராணி. ஆமா, தலையில கிரீடம் வைக்காதது ஒன்று தான் பாக்கி. நான் தான் மகாராணி. போதுமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ மகாராணி தான். கிரீடம் வைக்காதது ஒன்று தான் குறை. அதையும் வச்சிருவோம். ம். எப்பப்பா, இந்த பேச்சு ஒன்று மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு? இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, போங்க. இப்போ இந்த ஃபோனை நான் எப்படி பத்திரமா வச்சுப்பேன் எங்கள் அண்ணனுக்கு தெரியாம? ஏண்டி என்னையே உன் மனசுக்குள்ள வச்சிருக்க உங்க அண்ணனுக்கு தெரியாம? ஆஃப்டர் ஆல் இந்த போனை வச்சுக்க முடியாதா? பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. இந்த பேச்சு தான் சேட்டை. மனு இங்க வா. ஏன் ஆஹா, மாட்டேன். மனு ப்ளீஸ் டி, இங்க வா. ஒன்றும் பண்ண மாட்டேங்க, வா. நான் மாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டேங்கன்னா அங்கேருந்தே சொல்லுங்க. எதுக்கு பக்கத்தில் கூப்பிடுறீங்க? இங்க பாரு மனு, சத்தியமா ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்க வா. நம்பி வரலாமா? தாராளமா நம்பலாம். நல்ல பையன் தாண்டி, நம்பி வா. என்ன? ஒன்றும் இல்லை, அப்படியே என்ன பாரு. என்ன? கொஞ்ச நேரம் என்ன பாருடி. என்ன பார்க்குறீங்க? என்ன தாண்டி பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே அசையாம இரு. மனு கொஞ்சம் காட்டுடா. போயிட்டு வரட்டா? ம். அழாம இருப்பியா? ம். நீ அழுதா உன் கண்ணீர் வழியா உன் கண்ணை விட்டு நான் வெளியே போயிடுவேன். அதனால நீ எப்பவுமே அழக்கூடாது, என்ன? ம். போயிட்டு வரட்டா? பார்த்து இருந்துக்கோ. சீக்கிரம் வந்துடுவேன்டி. ம். என்னை தேடி தேடி எஸ்டேட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. வீட்டிலேயே இருக்கணும். ம். ம். போயிட்டு வரேன். ம். சரி, நீ உள்ளே போ. நீங்க கிளம்புங்க. நீங்க அங்க தூரத்துல மறையிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா உள்ள போறேன். நீ முதல்ல உள்ளே போ. இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. சொல்றது கேளடி மானு, நீ உள்ளே போ, நான் போய்க்கிறேன். ம். பிடிவாத காரி. சரி, கிளம்புறேன். பார்த்து இருந்துக்கோடி. சீக்கிரம் வந்துடுறேன். சரி. ஃபோன் வந்தா அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை டச் பண்ணி இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணணும். அதெல்லாம் தெரியும். சரி, வரேன். ம். பத்திரமா போயிட்டு வாங்க. திரும்பி பார்க்காம வண்டியை ஓட்டுங்க. நான் இங்கே தான் இருப்பேன். வரேன். ம். ஏன்டா கண்ணு, அது எதுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னைக்கு போனியே, என்னாச்சு? ஆமா பாட்டி, இன்னைக்கு போனோம். எங்க ஆபீஸ்ல ஒரு மேடம் அவங்க கூட்டிட்டு போய் என்னை சேர்த்து விட்டாங்க. முத்துக்கண்ணு தான் சொல்லி விட்டுச்சு. கார்லயே போயிட்டு கார்லயே வந்துட்டேன். அதான் பார்த்தேன், கார்ல வந்து இறங்குனியே, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். பாடமெல்லாம் புரியுதா? புரியுது பாட்டி. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாதிரியே? ஃபர்ஸ்ட் ரேங்கா? சரி, எடுத்துருவோம். சிரிக்காதடி. பரவாயில்ல, நீ இப்படி பேசுனா. அம்மா, கம்ப்யூட்டர்னா உனக்கு தெரியுமா? நீ பார்த்துருக்கியா? அந்த டிவி பட்டி மாதிரி இருக்கும்ல, அதானே? அதெல்லாம் தெரியும்.
உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாட்டி. ஆமா பின்ன வெண்ணிலாவோட பாட்டியில. ஆமா பாத்தியா. சரி அடுப்படியில ரொம்ப நேரமா என்னத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? நல்லா கம கமன்னு வாசம் வருது. அடை தோசை சுட்டுட்டு இருக்கேன் தே. அடை தோசையா? அதான பார்த்தேன், நல்ல வாசம் வருதேன்னு. நல்ல முருகை விட்டு சுட்டு எடு என்ன. ஆட்டும் ஆட்டும். தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்க? அவியல் வச்சிருக்கேன், கார சட்னி வச்சிருக்கேன். போதுமா? போதுமே, தாராளம். பாட்டி முத்துக்கண்ணுக்கு அடை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. அடை தோசை சுட்டு கொடுத்தா அதில் இருக்கிற பச்சை மிளகாய் பூரா தனியாக எடுத்து பிச்சு பிச்சு போட்டு தோசையை மட்டும் சாப்பிடுமே அந்த குட்டி. ஆமா பாட்டி, முத்துக்கண்ணுக்கு அடை தோசையும் கூட அவியலும் சர்க்கரையும் வச்சா ரொம்ப பிடிக்கும். முத்துக்கண்ணுக்கு சேர்த்து 2 சுட்டு கொடுக்குறியா? சுட்டுலாம். அந்த கார சட்னியை மட்டும் பக்கத்தில் வச்சிடாத என்ன. சரி சரி. தோசை கல்லில் மாவை ஊற்றி பரத்தும் போதே அதில் மிளகாயெல்லாம் இருந்தேன்னா நீயே எடுத்துரு. சரி தே, நீ இவ்வளோ வியாக்கியானம் பேசுறதுக்கு முதல்ல முத்துக்கண்ணு வீட்டில் இருக்கணுமே. எங்கே போயிட்டான்? இல்லையா? நான் அப்பதை பார்த்தேன், கார் இல்லை, நேரம் ஆச்சு, இப்போவும் வரல. முத்துக்கண்ணு இன்னைக்கு எங்கேயோ வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆளையே காணும். ஒருவேளை வெளியே சாப்பிட்டு வந்தா என்ன பண்ணுவ? அப்படி சாப்பிட்டு வந்துட்டா ஒரே ஒரு தோசை மட்டும் டேஸ்ட்டுக்கு கொடுப்போம். சரி. அப்படின்னா முத்துக்கண்ணு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நல்லா சூடாக முருகலாக சுட்டு கொடு. சரித்தா சரி. சரி நீ கையை கழுவிட்டியா? அவனை கொண்டாடுவா. சுட்டுட்டேன். கொண்டு வா. நல்லா முருகலாக இருக்கு. கொண்டா. எங்க வச்சிருக்கிற முத்துக்கண்ணு? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஐயா கண்ணு வா உட்காரு, உனக்கும் சூடா 2 தோசை சுடுறேன் வா. முத்துக்கண்ணு நீ எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஒரு கிளையண்டோட மீட்டிங். ஆக்சுவலாக நாளைக்கு தான் அந்த மீட்டிங் வச்சிருந்தேன். நாளைக்கு நான் லீவ் இல்லை, அதான் இன்னைக்கே நைட்டை முடிச்சுட்டு வந்துடலான்னு போனேன். நாளைக்கு எதுக்கியா கண்ணு லீவு? எது விசேஷமா? ஆமா பாட்டி. பாட்டி முத்துக்கண்ணுக்கு அண்ணன் வராரு, அதான் விசேஷம். அப்படியா? உன்னை போலவே இருக்குமே அந்த தம்பி தானே? ஆமா பாட்டி. 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க. சரியா கண்ணு, சரி வா உட்காரு வா, 2 தோசை சாப்பிடுவியா வா. இந்தா நீ இதப்படி, நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். முத்துக்கண்ணு வா. ஐயா வாயா கண்ணு உட்காரு வா. ஆமா, இன்னைக்கு என்ன நைட்டுக்கு ஸ்பெஷல்? அடை தோசையா? ஆமா முத்துக்கண்ணு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா சாப்பிடு. இல்ல நீ சாப்பிடு, பாட்டி எனக்கு சுட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ சாப்பிடு. பாட்டி சுட்டுட்டு வர வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இருப்பியாக்கோ. இந்தா பிடி, நீ முதல்ல சாப்பிடு, பாட்டி சுடுறத நான் 2வது சாப்பிட்டுக்கிறேன். இந்தா வா. சரி, கிளாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சொல்லி கொடுத்தாங்களா, அப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கு நல்லா ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்கேன். அதானே கேட்டேன், என்னடா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுக்குறாங்களே, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு. நீ சொல்லியிருக்கியா? சரி. முத்துக்கண்ணு சாப்பிடு, சூடா இருக்கும் போதே சாப்பிடு. ஆறி போனா உனக்கு பிடிக்காதுல்ல, சாப்பிடு. கொஞ்சம் சக்கரை வைக்கட்டாயா? இருக்கட்டும் பாட்டி, இதுவே போதும். நான் கூட இன்னைக்கு என்னோட குக்கை ஃபுல்கா பண்ண சொல்லியிருந்தேன், அது வேஸ்டா போயிடும். ஃபுல்கானா? ஃபுல்கான்னா சப்பாத்தி மாதிரி. சப்பாத்தியா? ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சா காலையில சாப்பிட்டுக்கிடலாம். ஆமா, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை நைட்டு செஞ்சதை காலையில சாப்பிடுமாக்கும். பேசுறா பாரு பேச்சு. அப்படியா? சாப்பிட மாட்டியா? எதுக்குனாலும் சிரிப்பு தான் உனக்கு. போ. ஏன் நிலா, என் டியூட் உங்ககிட்ட நல்லா பேசினாளா? நல்லா பேசினாங்க. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க பேர் புகழரசி தானே, நீ எதுக்கு அவங்கள டியூட்னு கூப்பிடுற? என்னோட பெஸ்ட் டியூட் அவ. 6th to 12th ஒன்னா படிச்சோம். அப்படியா? என்னைய மாதிரி அவங்களும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? அதானே பார்த்தேன். என்னடா அவங்க உன்னைய வாப்போன்னு கூப்பிடுறாங்க, நீ எப்படி கூப்பிடுறையே அப்படின்னு. சரி. ஆமா, நல்லா பேசினாளா உங்ககிட்ட? நல்லா ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்கேன் உன்னை. சரி, நல்லா பேசுனாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் தெரியுமா? அப்படியா? ஏன் அப்படி பேசுற? நீ அப்படித்தானே பேசுற, ரைம்ஸ் பாடுற மாதிரி. ஐயோ அப்படியா? இங்க பாரு. அப்படியா பேசுறேன்? நீ பேசுற ஒரு வார்த்தையுமே எனக்கு ரைம்ஸ் மாதிரியே கேக்குது நிலா. அச்சச்சோ, அப்படி இருக்க கூடாதா? நல்லலையா? நல்லா இருக்கு. டூ இன்னசென்ட். இங்க பாரு, அந்த மேடமும் இப்படித்தான் சொன்னாங்க. அப்படியே இருக்கேன் நானு. அதெல்லாம் இல்ல, நான் கெட்டிக்கார பிள்ளை. ஆமா, அதுல ஒரு சந்தேகமும் இல்ல, நீ கெட்டிக்கார பொண்ணுதான். சரி, வினி உங்ககிட்ட நல்லா பேசுறாளா? வினிதா மேடமா? நல்லா பேசுறாங்க. டூ குட் யூ ஆர் நிலா. முத்துக்கண்ணு, இந்த ஒன்னே மாதிரியே நல்ல ஸ்பீடா நல்ல ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறதுக்கு எங்க படிக்கணும்? அதான் அன்னைக்கே சொன்னனே, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் போகணும். ஆமா சொன்னேன். ஆனா நம்ம ஒண்ணுன்னா படிப்போம், என்ன நேரம் பத்தாது பத்தியா? அதுவும் இல்லாம காசும் ரொம்ப செலவாயிரும். நான் அன்னைக்கே சொன்னேன், பாட்டி வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஈவினிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, காலையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போ. ஆமா பத்தியா, இது நல்ல ஐடியா, எனக்கு தோணலை. இப்போ நான் சொல்லிட்டேன் பத்தியா, அப்படின்னு நீ சேர்ந்துரு. முத்துக்கண்ணு, இப்போ நீ தான் பாட்டு பாடுற மாதிரியே பேசுற. தெரியுதா உனக்கு? இப்போ நீ இப்படித்தான் பேசுற.
அச்சச்சோ அப்படியா? அச்சோ அச்சோ கியூட் நிலா. 2 ஓடுகாலிகளும் இங்கதான் இருக்கீங்களா?